पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। ओम शांति शांति शांति, ओम शांति, ओम शांति। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। पूर्णमदा पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। पूर्णमेवावशिष्यते। पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति, ओम शांति। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ओम नमः शिवाय, 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 ओम नमः शिवाय। காப்பாத்துங்க! இது குருஜியோட சத்தம் மாதிரி இருக்கு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. நாம போய் உதவி பண்ணலாம் வாங்க. வேண்டாமா, இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசாதீங்க பெரியத்த. வாங்க போலாம். ஆனா இப்ப நான் சொல்றத கேளுங்க. நான் இப்ப ஹாலுக்கு போக போறேன். இங்க நடக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. நீங்க சொன்னதை மீறி நாங்க இப்ப வெளியே வர போறோம். அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க குருஜி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. குருஜி எங்க போயிட்டாரு? அவரை இங்க எங்கேயுமே காணுமே. எங்க போயிருப்பாரு? அவர் நம்மளோட வீட்டோட ஹால்ல தானே இருந்தாரு. இங்க பாரு ராஜேந்திரா, அந்த பக்கம் போய் பாரு. சரிங்க. குருஜி, பெரியத்த, குருஜி இங்க இருக்காரு பாருங்க. பூஜை அறையில மயங்கி விழுந்திருக்காரு. குருஜி, குருஜி என்னாச்சு? குருஜி, குருஜி என்னாச்சு? குருஜி என்னாச்சு? எந்திரிங்க, இங்க பாருங்க. குருஜி இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. நான் போய் தண்ணி கொண்டு வரேன்.
குருஜி எப்படி இப்படி மயங்கி விழுந்தான்னு தெரியல. எந்திரிங்க குருஜி. அவரை தூக்குங்கப்பா. பார்த்து மெதுவா எந்திரிங்க. எந்திரிங்க மெதுவா. குருஜி. போதும் போதும் விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலால, நான் நல்லா இருக்கேன். குருஜி, ஏன் மயங்கி விழுந்துட்டீங்க? ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி என்னை கீழே தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு தீய சக்தி இந்த வீட்டை சுத்தி வருதுன்னு. அந்த சலங்க சத்தமும் உமாவும் மயங்கி விழுந்தது காரணம் இல்லாம நடக்கல. நான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான முயற்சியில இருந்தேன். அந்த சக்தியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். நான் அந்த ஓவியத்து மேல அரிசியை தெளிச்சப்ப அந்த அரிசி அப்படியே என் முகத்துல வந்து விழுந்தது. அப்ப திடீர்னு ஒரு கெட்ட சக்தி என்னை அப்படியே அடிச்சிடுச்சு. அந்த மோதல்ல தான் நான் அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டேன். திடீர்னு எனக்கு ஒன்னும் புரியல. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு தெரியல. குருஜியை தாக்கியிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும்? தாக்குனது யாரா இருக்கும்? அந்த சலங்க சத்தம், உமா அண்ணியோட மோசமான நிலைமை, இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும்? அம்மா அம்மா, எனக்கு தூக்கம் வருது. வாங்கம்மா, ரூமுக்கு போலாம். இல்லடா செல்லும், நீங்க போங்க. இல்லம்மா, வேண்டாம். நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சஞ்சனாவையும் தூங்கவே. சரி. யாரை நீ அழிக்கணும்னு நினைக்கிறியோ அவரோட மிகப்பெரிய அடையாளமே நீதான் மாயா. உங்களுக்கு இந்த வீட்ல ஏதாவது குறை இருக்கா? நீ அஸ்வினோட பொண்ணுன்னு கடைசியில நிரூபிச்சிட்ட மாயா. முதல்ல நீ உன்னை தூக்கி எறிஞ்சுக்கணும். மாயா, திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். நீ வருவாய் என நெடுந்தொடர் உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் ஜனவரி 25 புதன்கிழமை முதல் இரவு 8:30 மணிக்கு தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். வா. அம்மா இங்கதான் இருக்கே, நீ நிம்மதியா தூங்க. குட் கேர்ள். ஆராரு வாரிரரோ அம்புலிக்கு நீரிவரோ தாயான தாயிவரோ தங்கரத தேரிவரோ மூச்சுப்பட்டா நோகம் மண்ணு மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலுப்பட்டா நோகம் மண்ணு நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணு. அம்மா
ஆசையகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே ஆராறு வாரிரரோ அம்புலிக்கு நேரி வரும். அப்பாதான் உங்ககிட்ட இந்த பூவை கொடுக்க சொன்னாரு. தாயான தாயி வரும் தங்கரத தேறி வரும். சீமா, அமர் நீங்களா? வாங்க. இந்த நேரத்துல சீமா கிட்ட சஞ்சனாவை பத்தி பேசுறது நல்லா இருக்காது. சீமா, அந்த பொம்பளை பைத்தியம் இல்லை. அவங்க பெயிண்டிங்கை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்படிதான் எனக்கு தோணுது. அந்த பெயிண்டிங் சரியான அபச குணம் பிடிச்சது. அதை இங்க கொண்டு வந்து வச்சதுல இருந்தே ஒரே பிரச்சனையா தானே இருக்கு. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி, இல்லை யாரோட உயிரும் போறதுக்கு முன்னாடி, நான் இந்த பெயிண்டிங்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது நல்லது. ஆனா அமர் வேண்டாம் சீமா, உங்களோட கவலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க நான் சொல்றதை கொஞ்சம் நிதானமா கேளுங்களேன். முதல்ல அந்த பெயிண்டிங்கால உமா அண்ணிக்கும் அப்புறம் குருஜிக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல? ஏன் எல்லாரும் தானே பார்த்தோம்? இல்லை, அதை இந்த வீட்டில் வச்சுக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போ தேவையோ அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட அந்த பெயிண்டிங்கை பார்க்கலாம்ல. சரி செய்யுங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்க. சரி சீமா, நாளைக்கு இந்த பெயிண்டிங்கை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போயிடுறேன். குட் நைட். குட் நைட். அமர், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லை, வேற ஒன்றும் இல்லை. Mm-hmm.
சஞ்சு எங்க போயிட்டா? இந்த ராத்திரி நேரத்துல சஞ்சனா எங்க போயிட்டா? சஞ்சு, 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 சஞ்சு. சீமா, அமர், சஞ்சு எங்கேயாவது. சஞ்சு, அம்மா, என்னம்மா? பயப்படாத, அம்மா இருக்கேன்ல, பயப்படாத. சஞ்சனா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்னை எப்படி பார்த்தா? ஏதோ என் கதையை முடிக்கிற மாதிரி இல்ல பார்த்தா. ஆனா இப்போ அமர், சஞ்சு எப்படி உங்க ரூமுக்கு வந்தா? சீமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சஞ்சு செல்லம், இங்கேயே உட்காந்துருங்க. என்ன சீமா, சஞ்சனா இங்க என் ரூமுக்கு இந்த நேரத்துக்கு வந்தது வினோதமா இல்ல? ஆமா அமர், நான் கூட பயந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் அவ எங்க போனான்னு பயந்துட்டேன். ஒருவேளை அவளுக்கு பசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்னை எழுப்பாம தானாவே இறங்கி வந்துட்டா போல இருக்கு. கீழே ஹால் ரொம்ப இருட்டா இருக்குல்ல, அதான் தெரியாம உங்க ரூமுக்கு வந்துட்டா. நான் இப்பவே அவளை கூட்டிட்டு போயிடுறேன். சீமா, உங்களுக்கு பிரச்சனையே புரியல. நீங்க சஞ்சனாவுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சிட்டு இருந்தப்ப அவ ஒன்னும் தூங்கல. அவ பொம்மையோட கழுத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஏன் ரூமுக்கு கூட இந்த நேரத்துல எதுவும் ஆபத்து ஏற்படுத்த தான் வந்திருக்கணும். அங்க பாருங்க, அந்த கயிறு கூட இங்கதான் இருக்கு. அமர், நீங்க என்ன பேசுறீங்க? கொஞ்சம் நல்லா பாருங்க. அது ஸ்கிப்பிங் ரோப். சின்ன குழந்தை சஞ்சனாவை பத்தி இப்படி சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வருது? சீமா, நான் என்ன சொல்ல வரேன்? போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. சஞ்சு, வாமா, நம்ம ரூமுக்கு போலான்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் தூங்குங்க. யாரை நீ அழிக்கணும்னு நினைக்கிறியோ அவரோட மிகப்பெரிய அடையாளமே நீதான் மாயா. சீமா, சஞ்சனா இங்க என் ரூமுக்கு இந்த நேரத்துக்கு வந்தது வினோதமா இல்ல? ஆமா அமர், நான் கூட பயந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் அவ எங்க போனான்னு பயந்துட்டேன். ஒருவேளை அவளுக்கு பசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்னை எழுப்பாம தானாவே இறங்கி வந்துட்டா போல இருக்கு. கீழே ஹால் ரொம்ப இருட்டா இருக்குல்ல, அதான் தெரியாம உங்க ரூமுக்கு வந்துட்டா. நான் இப்பவே அவளை கூட்டிட்டு போயிடுறேன். சீமா, உங்களுக்கு பிரச்சனையே புரியல. நீங்க சஞ்சனாவுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சிட்டு இருந்தப்ப அவ ஒன்னும் தூங்கல. அவ பொம்மையோட கழுத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஏன் ரூமுக்கு கூட இந்த நேரத்துல எதுவும் ஆபத்து ஏற்படுத்த தான் வந்திருக்கணும். அங்க பாருங்க, அந்த கயிறு கூட இங்கதான் இருக்கு. அமர், நீங்க என்ன பேசுறீங்க? கொஞ்சம் நல்லா பாருங்க. அது ஸ்கிப்பிங் ரோப். சின்ன குழந்தை சஞ்சனாவை பத்தி இப்படி சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வருது? சீமா, நான் என்ன சொல்ல வரேன்? போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. சஞ்சு, வாமா, நம்ம ரூமுக்கு போலான்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் தூங்குங்க. சஞ்சு,
பயப்படாம அம்மா கிட்ட சொல்லுமா. நீ எதுக்காக அமர் அங்கிள் ரூம்குள்ள போன? சொல்லு செல்லம். ஏதாவது தேவைப்பட்டுச்சா? அம்மா உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு? இந்த ராத்திரி நேரத்துல கீழே இறங்கி போயிருக்கிய, பயமா இல்ல? அம்மாவை ஏன்டா இப்படி விட்டு பாத்துட்டு இருக்க? அம்மா உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க. ஒருவேளை வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு இவ பயந்துட்டாளோ? ஆமா, அப்படித்தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து இவ பயந்துருக்கா. சஞ்சு குட்டி அம்மாவோட செல்ல பொண்ணுல்ல? அம்மா உங்ககிட்ட எவ்வளவு நேரம் ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்க, பதிலே சொல்லாம இருக்க. அமர் அங்கிள் ரூம்குள்ள நீ எதுக்காகடா போன? சொல்லு சஞ்சு. இத பாரு செல்லம். சஞ்சு, இந்த அமர் வேற தேவையில்லாம சஞ்சனாவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அது தப்புன்னு நான் அவருக்கு புரிய வைக்கணும். இவ பயந்து போயிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? சலங்க சத்தம் கேக்குது. உமா அன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. குருஜியை தாக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஹால்ல தான் நடக்குது. அந்த ஓவியத்தால தான் எல்லாமே நடக்குது. நான் தான் ஏதாவது பண்ணணும்.